Taste the Daily. அக்னீஸ்வரன் திருநெல்வேலி மாநகராட்சியில் தொடர்ந்து, ஏன்னா இப்போ மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாகவே பெரிய தலைவலியாக இருக்குது போலிய திமுகவுக்கு. என்ன தான் நடக்குதுங்க திருநெல்வேலி மாநகராட்சியில்? எதிர்க்கட்சியாக திமுக இருந்தப்போ சார் 2019 ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்போ இவர்கள் அநேக தொகுதிகளில் அநேக ஊராட்சி மன்ற வார்டுகளில் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற உடனே அன்னைக்கு இந்த பிரச்சனை வரலை. ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு கூட்டணியில் இருந்தவர்களுக்கு அந்த பதவியை கரெக்டாக கொடுக்கல. அதையும் கூட்டணி கட்சிகள் யாரும் கேட்கல. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அதிமுகவில் இருக்கிற போது கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இது ஜனநாயக கட்சி. திமுகவில் இருக்கிற போது யாரும் கேள்வியை கேட்க மாட்டாங்க. இப்ப இவ்வளவுக்கு பிறகும் சொத்து வரியை உயர்த்தியிருக்காங்க. இப்ப சென்னையில தொழில் வரியை உயர்த்தி இருக்கிறாங்க, பால் விலையை உயர்த்தி, எல்லா வரிகளையும் உயர்த்தினாலும் கூட்டணி கட்சிகளுக்கு கேள்வி எழுப்பாமலேயே அவங்களுக்கு எந்ததும் கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் நடந்தது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை அகற்றணும், தூக்கி தூர போடணும் என்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி தமிழக மக்கள் நினைக்கல. அதிமுக தொண்டர்கள் நினைப்பது வேறு. ஆனால் திமுக காரங்களே நினைச்சிட்டாங்களே என்றதான் நேற்றைய தினம் நடந்தது. மொத்தம் 55 மாமன்ற உறுப்பினர்கள். அதுல ஒருத்தர் போட்ட ஓட்டு செல்லாது, இன்னொருத்தர் வரல. அப்ப மொத்தம் 53 பேர் வந்திருக்கிறாங்க. அந்த 53 பேர்ல 44 பேர் திமுக காரங்க. அந்த 44 பேர்ல 30 பேர் தான் திமுக மேயருக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அப்ப 13 பேர் என்னப்பாச்சு? ஒண்ணு, இந்த அரசு நடவடிக்கைகள் கரெக்டா அவங்களுக்கு கமிஷன் போகலன்னு அர்த்தம், அல்லது அவர்கள் எதிர்பார்த்ததை மேயரே அவர்களுக்கு கொடுக்கல. உள்ளுக்கு கோஷ்டி பூசல் இருக்கும்ல. நீங்க சட்டமன்ற தேர்தலில் கூட மாவட்ட செயலாளர் யாரை பரிந்துரைக்கிறாரோ உங்களுக்கு வந்துடும். ஆனால் மாமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அங்கிருந்தா உருவாகுவாங்க. ஆகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்சி கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கே ஓட்டு போடல. ஆனா இப்ப எந்த நிர்வாகி ஆகட்டும் இல்ல அரசியல்ல பதவியில் இருக்கக்கூடியவங்களாகட்டும், கட்சியினுடைய தலைமை என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆகணும். ஏன் இப்படி தலைமை சொல்றதுக்கு எதிராகவே வெளிப்படையாகவே அப்பட்டமாவே இருக்காங்க? என்ன காரணம்? தலைமை சொல்லிட்டு போயிரும் சார். அவங்க எவ்வளவு செலவழிச்சு வந்தாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஆகையினால தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். இந்த ஆட்சி போயிருச்சுன்னா 2026க்கு பிறகு திமுக ஆட்சி வரப்போவதில்லை. அப்ப காற்றுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும். 10 வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம ஆட்சிக்கே வந்திருக்கிறோம். அப்ப நம்ம சொன்னா தான் எம்எல்ஏ கேட்பாரு, எம்எல்ஏ சொன்னா தான் அவங்க மந்திரி கேட்பாங்க, மந்திரி கேட்டா தான் சட்டமன்றத்தில் கேட்டா தான் அந்த தொகுதிக்கு நிதிகள் சரியா போய் சேரும். ஆக அப்படி இருக்கிற போது இங்க நடந்தது எல்லாமே கட்சி கட்டுப்பாட்டை மீறி போயிருச்சு. அதனாலதான் நேற்றைக்கு நெல்லைக்கு போகாம இருந்த மாநகராட்சியினுடைய அமைச்சர் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல போய் அந்த பிரச்சனை வந்துடக்கூடாதுப்பா. ஒவ்வொரு இதுலயும் அப்படி போனா நமக்கு மரியாதை பயமுறுத்திருச்சோ அந்த நெல்லையில நடந்த விவகாரம்லாம்? ஆமா, அது உண்மையிலே அச்சத்தை ஊட்டிருச்சு. அப்படி ஊட்டினதுனாலதான் இன்னைக்கு அவரே நேர போய் எந்த பிரச்சனையும் இல்லாம. எதனால இந்த அச்சம்? ஏன்னா ஏற்கனவே தங்கம் தென்னரசு இதே சிக்கல் வரும் பொழுது அதே கவுன்சிலர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு முன்னாடி இருந்த மேயருக்கு எதிரா புகார் பட்டியலே கொடுத்தாங்க. ஏன் இங்கே சென்னையிலேயே இவரை நீங்கள் மாற்றுங்க, இல்லைன்னா நாங்கள் மாற்ற வைப்போம் அப்படின்லாம் கடிதம் கொடுத்துருந்தாங்கல்ல. அப்போ தான் தங்கம் தென்னரசுவை அனுப்பிச்சிருந்தாங்க. அப்போ கூட இந்த சிக்கல்களையெல்லாம் களைய முடியலையா? இல்லை, புகார் பெட்டி இந்த ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டேஷ்போர்டுன்னு கொண்டு வந்தாங்கல்ல. எத்தனை மாவட்டத்தில் டேஷ்போர்டு இருக்கு? அந்த மாவட்டத்திலிருந்து தலைமைச் செயலகத்துக்கு எத்தனை கனெக்ஷன் இருக்குது? எவ்வளவு புகார்களை வாங்குனீங்க? இந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு. அப்போ புகார்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு வெளியில சொல்ல முடியல. இப்ப நீங்க சாதாரண ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்களா கூட, பெண்களுக்கு இத்தனை பேத்துக்கு தந்திருக்கிறாங்க, இத்தனை பேத்துக்கு தரல. எத்தனை பேர் புகார் கொடுக்கிறது? 1.5 கோடி புகார் வரும். 3 கோடி பெண்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல நீங்க கொடுத்திருக்கிறதே 1,60,00,000 தான். 1000 ரூபாய் சொல்றீங்க. 1000 ரூபாய் சொல்றேன். அப்ப எல்லா தரத்திலுமே பிரச்சனைகள். வழக்கறிஞர்களுக்கு செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் உண்மையிலேயே இதே இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன் ஐயாவை கூப்பிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துக்குள்ளே தமிழ்நாட்டுடைய அன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தந்தை என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு சேமநல நிதியை உயர்த்தி தரேன்னு சொன்னார். ஆனால் சட்டமன்றத்திற்கு போகிற போது கேட்குறாங்க, என்னங்க ஐயா சொன்னீங்க பண்ணிருங்க அப்படின்னா,
கருவூலத்தில் பணம் இல்லை அப்படின்ட்டார். ஏன் அதை ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கலாமே. அப்ப நீதிபதி, இந்தியா நாட்டினுடைய நீதிபதிக்கு முன்னாடியே அங்க இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இல்லன்ட்டாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் 7.25 லட்சம் கொடுத்தாங்க. 2 லட்சம் ரூபாயாக இருந்ததை பல காலம் போராடி தான் பெற்றாங்க. அதே மாதிரி மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இளம் வழக்கறிஞர்களுக்கு யாருக்குமே அந்த சிந்தனை வரல சார். ஆரம்ப காலகட்டத்தில் இளம் வழக்கறிஞர்களுக்கு 3 ஆண்டு காலம் சேமநல நிதியை போல அவர்களுக்கும் ஒரு மாதம் ஸ்டைபண்ட் கொடுத்தாங்க. ஆக இப்படி எல்லாம் இருந்தது. 10 லட்சம் ரூபாய் இப்ப கொடுக்கல, 330 பேருக்கு கொடுக்கல, 42 கோடிக்கு மேல. புரியுது அக்னேஷன். ஆனா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள் யாருன்னா ரொம்ப அதிகமாக அவங்க தான் மக்களோட கனெக்டடா இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ரூட் லெவல்ல இருக்கிறாங்க இல்லையா. அவங்களே கட்சி தலைமைக்கு பயப்படல, கட்சி தலைமையினுடைய கட்டளையை உத்தரவை பின்பற்றல அப்படின்னா மற்ற நிர்வாகிகள், ஏன்னா தொடர்ந்து இந்த மேயர் வெர்சஸ் மாவட்ட செயலாளர், அமைச்சருக்கும் மாவட்ட செயலாளருக்கு இடையில இருக்கக்கூடிய சண்டை, இந்த மாதிரியான நிறைய சண்டைகள் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னும் 3 அமைச்சர் இருக்காங்க, 2 அமைச்சர் இருந்தால் 2 அமைச்சர் வெர்சஸ் அமைச்சருங்கிற போர் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. ஏன் திமுக இன்னும் அது தொடர்ந்துகிட்டே இருக்கு? அதை கட்டுப்படுத்தவோ கண்ட்ரோல் பண்ணவோ முடியலையா? அதாவது சார், நேற்றைய தினம் பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களிடம், அதாவது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களை இந்த மாதிரி கோரிக்கைகள் வலுக்கிறது துணை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு, ஆனால் இன்னும் பழுக்கவில்லை. ஆனால் மக்கள் பூரா பழுத்து போய் தான் நிற்கிறாங்க. எல்லா வரியை ஏற்றி எல்லா பிரச்சனைகளும், எத்தனை 200 நாட்களில் 595 கொலைகள், இவ்வளவு நடந்துட்டு கேட்டா அதுக்கு ஒரு வியாக்கியானம், புது விளக்க உரை சொல்றாங்க. கோனார் தமிழ் உரை மாதிரி விளக்க உரை இல்லைங்க. அந்த 595 கொலைகளும் அதெல்லாம் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக, சொத்து பிரச்சனைகளுக்காக, குடும்ப பிரச்சனைகளுக்காக. ஆகவே ஒரு அரசு இது எங்கள் தவறு, அதை நாங்கள் திருத்திக் கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னா தான் சார் அதற்கு மாற்றம் ஏற்படும். இவர்கள் மாற்றுவதற்காக இல்லை. இல்ல, அரசையும் தாண்டி ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகளை, கட்சிக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட, இப்ப உதயசூரியன் சின்னத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் கட்சி தலைமை சொல்றதே கேட்கலன்னா அப்ப எங்க இருக்கு கண்ட்ரோல் அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல மக்கள் மத்தியில். சார், வண்டி புது வண்டியா வருகிற போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், பிரேக் உடனே பிடிக்கும், நல்ல ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல, கரெக்டா ஓடும். அதெல்லாம் 3 வருஷம் ஆச்சுன்னா கொஞ்சம் தேய்மானம் ஏற்பட்டிருக்கும். இந்த தேய்மானம் கட்சியில் அடிப்படை தொண்டன் வரைக்கும் போயிருச்சு. போதும்பா, நாம அடுத்து வரமாட்டோம் சொல்லி மக்களோடு மக்களாக பழகக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியும், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன், இது மட்டுமா இப்பதான் புதுசா மேயரை மாத்துறது, தூக்கிட்டு போறது, திரும்ப ஒளிச்சு வைக்கிறது, பேரம் பேசுறது, இதெல்லாம் இப்பதான் புதுசா? தொடர்ந்து இந்த அரசு வந்தது நடந்துட்டு தான் இருக்குது. ஆகையினால இது ஒரு சிக்னல். இந்த அரசு மக்கள் விருப்பத்தை ஏற்கவில்லை, மக்களுக்கு விரோதமான அரசாக இருக்கிறது. திரும்ப வர அக்னீஸ்வரன், என்னன்னா நெல்லை, கோவை மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி கட்சிக்கும் திமுகவுக்கும் எவ்வளவு பெரிய கான்ஃப்ளிக்ட் இருக்குங்கிறத நம்ம மதுரை துணை மேயர் விவகாரத்திலையும் நம்ம பார்த்தோம். திமுக கட்சிக்காரங்க மற்ற கட்சிக்காரங்களாம் சேர்ந்து போய் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மாநகராட்சிகளில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா. அப்போ ரூட் லெவலில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் தலைமையோட அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாமா? தலைமையோட அதிருப்தியில இல்ல, நீங்க என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது, அதுதான் அதிருப்திங்கிறது வேற. ஆகவே இது எல்லா இதுலயும் பொதுமக்களே அப்படி இருக்கிறாங்க, கட்சிக்காரங்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஆட்சி மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கான ஆட்சியா இல்ல, கட்சிக்காரங்களுக்கு தான் இல்ல, மக்களுக்கும் இல்ல. அப்ப எப்படி அது யாருக்கு தான் இருக்கு? அவர் யாருக்குன்றது மக்களுக்கு தெரியும். ஆகையினால மெல்ல மெல்ல இந்த அரசு செல்வாக்கை இழந்துட்டு வருது அப்படின்னு பாக்குறேன். எது எப்படியோ உங்க சண்டையை நீங்களோட வச்சுக்கோங்க. போன தடவை மிக்ஸாம் புயல்ல சென்னை தலைநகரத்துல 4 சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல படாத பாடுபட்டோம். அதே மாதிரி தூத்துக்குடி, நெல்லையில படாத பாடுபட்டாங்க. அன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் களத்தில் போய் நின்றார், சென்னையிலும் நின்றார், தூத்துக்குடியிலும் நின்றார். ஆனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்தியா கூட்டணிக்காக காத்து கொண்டு நின்றிருந்தார் டெல்லியில். அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த தண்ணி மழை தண்ணி போறத தூர்வாருங்க கொஞ்சம், ஏன்னா சொத்து வரியை உயர்த்திட்டீங்கல்ல, மக்கள் இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப இங்கே நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு எங்களுக்காக தான் வேலை செய்யறதுக்கு உங்களை நாங்க தேர்ந்தெடுத்தோம், ஆனா எங்களுக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு மக்கள் எந்த அளவுக்கு அதிருப்தியில் இருப்பாங்க? இல்ல, அவர்கள் திமுகவை பொறுத்தளவில் அவர்கள் வெற்றி மமதையில் இருக்கிறார்கள். நாங்கள் தான் சார் இன்னும் 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் தான். ஆனா உண்மை அது கிடையாது. வேற என்ன சார் சொல்றது? வேற என்ன சொல்றது? மமதை இதெல்லாம் ஆமா ஆமா 2026 நாங்க தான் இது பண்ணுவோம்னா எப்படி? எந்த எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. இடத்துல ஜெயிச்சிட்டோம். இல்ல எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. நீங்க மிக்ஸாம் போயில 24 மணி நேரம் வீட்டுக்குள்ள தண்ணி போய் இருந்துச்சு. அப்போதைக்கு முதலமைச்சர் வரல. அப்ப அதுக்கு பேர் என்ன? ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இவங்களை பொறுத்தளவில் எல்லா வரியும் உயர்த்துவோம். நான் கேட்கிறேன், மிக்ஸாம் புயல தான் வரல, ஒரு வார்டு கவுன்சிலர் வரல, மேயர் வரல, யாருமே வரல. ஆனா அதுக்கு காசு கொடுத்தாங்க பாருங்க. அன்னைக்கு மட்டும் எல்லா பேரும் ஒரே இடத்துல ஒரு மேடையில நின்றீங்களே, ஏன்? இதுதான் அவர்களுடைய நாடகம். இதுதான் மமதையினுடைய எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வர்றாங்க. ஆகவே இது எல்லாம் இது எல்லாம் நடக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் நாங்க தான் இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய தேர்தல் எந்த தேர்தலாக இருந்தாலும் அதிமுக கடுமையாக உழைக்க வேண்டும். மக்களோடு மக்களாக இவர்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஆகவே வருங்காலம் எல்லாவற்றிலும் அதிமுக, அது ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், மாநகராட்சி இருக்கட்டும், தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எல்லோரும் அதிமுக தான் வருங்கால ஆட்சி. ஏன் தெரியுமா? இங்க வயநாடுக்கு தமிழக அரசு 5 கோடி கொடுத்துச்சு. அது ஏவா வேலு போய் கொடுத்துட்டாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக கட்சி நிதியாக 1 கோடி கொடுத்தார். மரியாதைக்குரிய கொறடா முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் இன்றைக்கு போய் கொடுத்துட்டாரு. திரு திருமாவளவன் 15 லட்சம் கொடுக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. ஆனா திமுக மட்டும் காசே கொடுக்கல. உங்களுக்கு காசு இல்லையா? காசு கொடுக்க மனம் இல்லையா? ஆக நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையிலேயே கூட்டணி என்று சொல்றது இடத்துக்கே காசு கொடுக்கலனா தமிழ்நாட்டை நீங்கள் விட்டு வைப்பீர்களா? புரியுது. இதுதான் உங்களுடைய செயல்பாடு. நன்றி.